அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அதிகாலையில் யாரெல்லாம் எழுந்திருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்மவனை கரைஞ்சு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தை அடைஞ்சே தருவீங்க. Before the interview about Brahma Muhurt, which is the time between, like, in the beta state of sleep, which is between early morning, just before sunrise. 3 to 4:30 that time. Yeah, 3 to 4. நம்ம பாரம்பரியத்தில் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த அதிகாலை நேரத்துல அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்? சரியா, அந்த கோல்டன் ஹவர் நேரத்துல போர்வையை போத்திக்கிட்டு கனவுலகத்துல மிதந்துகிட்டே இருக்கோம். நண்பர்களே, தூக்கம் முக்கியம்தான். ஆனா அமுதம் கிடைக்கும் போது தூங்குறவன் முட்டாள். அந்த 3 மணி 40 நிமிஷம் மணிங்கிறது கடவுள் உங்க வீட்டுக்கு நேரா வந்து கதவை தட்டுற நேரம். மகனே, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தர்றேன் அப்படின்னு பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கிற நேரம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிறதும் நீங்க கேட்கறதும் தன்னால உங்களுக்கு சேர வேண்டியது, உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே பிரபஞ்சமும் குருவர்களும் இறைவனும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நிஜம். இதுதான் எல்லா மகான்களும் யோகிகளும் சித்தர்களும் இன்றளவும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மெய்யான நிலை. விழிப்புணர்வு எனும் இறைத்தன்மையை பழகணும். மிராக்கிள்ஸ் தான் அதிகாலையில் எழும்போது. அப்போ அதை மிராக்கிள்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமே புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. உண்மையாகவே அதிகாலையில் நீங்கள் எழும்போது மாபெரும் மிராக்கிள்ஸ் நடக்கும். கொஞ்சம் நெஞ்ச விஷயம்லாம் கிடையாதுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலான மனிதர்கள் அதிகாலையில் எழுதக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறது இல்லை. ஆசைப்படுவாங்க, அதிகாலையில் எழுதணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த தூக்கம் போட்டு ஒரு ஒன்று அழுத்தும் பாருங்க, எந்திரிக்கவே முடியாது. என்ன நினச்சிங்கனாலும் எந்திரிக்க முடியாது. அது வேற ஒன்றும் கிடையாது, உங்களோட கர்ம வினை தான்.